ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு கட்டு நாட்டு மல்லி கொத்தமல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணி அலசி 2-3 வாட்டி மண்ணெல்லாம் அலசிட்டு தூசி இல்லாமல் எடுத்து இந்த ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், ஒரு 1 இன்ச்சு சைஸில். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு. நான் சின்ன பூண்டாக இருக்கிறதுனால 4-5 சேர்க்குறேன். பெரிய பூண்டாக இருந்தால் 2 அல்லது 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 அல்லது 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை அந்த மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 சின்ன மிளகாயாக இருக்க போய் 4-5 சேர்க்குறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சதும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. அந்த கடலைப்பருப்பு கருகிடக்கூடாது. இப்போது நாம் ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த மல்லி, இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நம்ம வதக்கி விடலாம். நல்லா அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடணும். இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் நாம் ஏற்கனவே நான் வடித்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதத்தை கொஞ்சம் புலப்பாக வடித்து எடுத்துக்கோங்க. இது 4 பேருக்கு தேவையான ஒரு அளவு. சாதத்தை நம்ம இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸில் சேர்த்துட்டு ஈவனாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி, அதே நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மல்லி சாதம். நாட்டு மல்லியில் நான் செஞ்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாட்டு மல்லியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப அது சத்துக்கள் நிறைஞ்சது. இதே மாதிரி மெத்தடில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேறு வீடியோவில் திரும்பவும் நாம் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.